கோயம்பேட்டில் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான குளிர்பதன கிட்டங்கி 2.25 கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் ஆய்வு செய்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், எவ்வளவு பரப்பளவுல இந்த கிட்டங்கியை கட்டப்பட்டு வருகிறது? காய்கறி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய குறைந்த செலவில் குளிர்பதன கூடங்கள், குறிப்பாக கோல்டு ஸ்டோரேஜ் என்று சொல்லக்கூடிய இதில் அவர்கள் நீண்ட நாட்களாக குறிப்பாக ஒரு பொருளுக்கு விலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த குளிர்பதன கிடங்கில் அவர்கள் விலை கிடைக்கும் வரை வைத்திருந்து அதற்கு பிறகு அவர்கள் நல்ல விலை கிடைக்கும் போது விற்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த குளிர்பதன கிடங்கு திட்டம். ஆனால் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 மெட்ரிக் டன் அளவு கொள்ளளவு உள்ள ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய குளிர்பதன கிடங்கு சென்னையில 2 இடங்களில் இருக்கிறது. ஒன்னு பெசன் நகர், ஒன்னு கோயம்பேடுல இருக்கு. இந்த இடத்துல தான் தற்பொழுது அமைச்சர் ஆய்வு செய்து கொண்டு வருகிறார். குறிப்பாக 2.15 கோடி ரூபாய் செலவு கடந்த நிதி பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டது. அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதனைதான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கார். குறிப்பாக பல டன் 2500 டன் குறைந்த வாடகை. உதாரணமாக ஆப்பிள் பாத்தீங்கன்னா 10 ரூபாய், குறைந்த விலைக்கு கிலோ 10 ரூபாய் அளவுக்கு அவர்கள் மாத வாடகைக்கு உள்ளே வச்சுக்கலாம். அதே போல பூக்கள், காய்கறிகள், அதே போல மற்ற பருப்பு வகைகள், அதே போல இந்த எண்ணெய் என்று சொல்லக்கூடிய எளிதில் கிடக்கூடிய பொருட்கள், தயிர், பால் பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களை அவர்கள் மாத கணக்கில் இங்க சேமித்து வைக்கிறதுக்கு இருக்கு. இது ஆனா இன்னும் பழைய டெக்னாலஜியில் இருக்கிறதுனால இப்போ புதிய மெஷின்ஸ் போட்டு அதை நவீனப்படுத்திட்டு வராங்க. அதற்கான பணிகளை தற்பொழுது அமைச்சர் ஆய்வு செய்துட்டு வராரு. கோயம்பேடு அங்காடியில் இருக்கும் வியாபாரிகளுக்கு மட்டுமே இந்த கிட்டங்கி செயல்படுமா அல்லது பிற பகுதிகளை சார்ந்த வியாபாரிகளும் பயன்படுத்திக் கொள்ளலாமா? விவரங்கள் என்ன ரமேஷ்? குறிப்பாக கோயம்பேடு இருக்கக்கூடிய, ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள முக்கியமான காய்கறி மார்க்கெட், பழ மார்க்கெட் என அனைத்து மார்க்கெட், பூ மார்க்கெட் என ஒரே பகுதியில் பல 100 ஏக்கர் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இந்த மார்க்கெட் தான் இந்த கோயம்பேடு மார்க்கெட். இதுதான் அந்த அடிப்படையில் இங்க வரக்கூடிய வியாபாரிகள் அல்லது விவசாயிகள் கூட, குறிப்பாக விவசாயிகள் நேரடியாக கொண்டு வரும் பட்சத்தில் அவர்களுக்கு வியாபாரிகளிடம் நல்ல விலை கிடைக்கவில்லை என்றால் ஊரிலிருந்து வரக்கூடிய விவசாயிகள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதை முன்பதிவு செய்து கொள்ளும் பட்சத்தில் குளிர்பதன கிடங்கில் வைத்துக் கொள்ளலாம். இது கிட்டத்தட்ட கட்டி பல ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் இது தற்பொழுது பழுதடைந்திருந்தது. இப்ப கடந்த 3 மாதமாக செயல்படாமல் இருக்கிறது. இந்த பணிகள் முடிவதற்கு 4 மாதங்கள் ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது இது எந்த பொருட்களும் வைக்கப்படுவதில்லை. நீங்கள் கேட்டபொழுது போல விவசாயிகள், ஊரிலிருந்து வரக்கூடிய விவசாயிகள் கூட இங்க இருக்கக்கூடிய இந்த கோல்டு ஸ்டோரேஜை பயன்படுத்தி தங்களுக்கான விலை கிடைக்கும் வரை உள்ள பொருட்களை வைத்துக் கொள்ளலாம். அதற்கான இப்போ தற்பொழுது 2 கோடி ரூபாய் செலவில் நவீனமயமாக்கக்கூடிய விஷயத்தான் அமைச்சர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது மற்ற விடயங்களுக்கும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் பதிலளிக்க இருக்கிறார். ரமேஷ், தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி.